இன்னொரு காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் விஜய் வந்து அரசியலுக்குள்ளே போயிட்டார். அஜித் வந்து வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணுறாரு. அவர் கார் ரேஸ்க்குள்ளே அந்த பக்கம் போயிட்டார். வந்து மற்ற முன்னணி ஹீரோக்கள் அப்படின்ற விதத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தான் ஒரு ஆவரேஜான ஒரு படமாக தான் இருக்குது. இப்போ குழந்தைகளுக்கு பிடித்தமான நடிகர் அப்படின்னா அந்த இடத்துல சிவகார்த்திகேயன் தான் வருகிறார். அதனால் இந்த மாதிரியான சலுகைகள், இந்த மாதிரியான விட்டு கொடுத்தல் வந்து அவருடைய சினிமா வாழ்க்கைக்கு மிக உபயோகரமாக இருக்கும் என்பதை அவர் கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. அதனால தான் ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. வந்து இதில் என்ன தப்பு இருக்குது? வந்து இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கேபிஒய் பாலா உண்மையிலேயே அவர் ஓடி போய் எல்லாருக்கும் உதவி பண்ணுறாரு. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அந்த காந்தி கண்ணாடின்னு ஒரு படத்தை வச்சுக்கிட்டு அவர் ஏங்க இப்படி பண்ணுறாருன்னு தெரியல எனக்கு உண்மையாகவே. வந்து நானும் அந்த படம் பார்த்தேன், நானும் விமர்சனம் பண்ணேன். அது கூட ஒரு பதிவு போட்டிருக்காரு. வந்து அந்த படத்துக்கு வந்து விமர்சனமே சில பேர் பண்ண மாட்டேன்றாங்க, காசு கொடுத்தா தான் விமர்சனம் பண்ணுவீங்களா நீங்கள் அப்படிலாம் கேட்டிருக்காரு. வந்து நீங்கள் தப்பாக கூட நெகட்டிவ் கூட விமர்சனம் பண்ணுங்கள், ஆனால் அந்த படத்தை விமர்சனம் பண்ணுங்கள் சாமி, போய் பாருங்கள் சாமின்னு கேட்குறாரு. வந்து அதாவது வந்து காசு கொடுக்கறது கொடுக்காது அதெல்லாம் தாண்டி வந்து ஒரு படம் உங்கள் படம் வந்து நமக்கு தெரியும். வந்து நம்மளுடைய கண்டென்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த கண்டென்ட் வந்து வெற்றி பெற்றதா வெற்றி பெறலையான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். நம்மளா போய் ஒரு 100 வயசானவங்களை கூட்டின்னு வந்து உட்கார வச்சு படம் பார்க்க வச்சு அவங்க வந்து அழ வச்சு அவங்கள அப்புறமா வெளியே மைக்கு முன்னாடி நின்று என் போஸ்டர் கிழிக்கிறாங்க, என் பேனரை வந்து அடிச்சுன்னு இருக்கிறாங்க. இதெல்லாம் கிடையாது. ஒரு ரப்பர் பந்துன்னு ஒரு படங்க. உண்மையாக சொல்கிறேன், அந்த ரப்பர் பந்துன்ற படத்திற்கு பத்திரிகையாளர் காட்சி போடுவதற்கு கூட அவங்கக்கிட்ட காசு கிடையாது. அதாவது அந்த ப்ரீவியூ தேட்டரில் வந்து ஒரு ஷோவுக்கு வந்து கிட்டத்தட்ட 18,000 ரூபாய் கட்டணம் பொழுது அதே 2 தவணையாக கொடுத்துருக்காங்களா, அல்லது வந்து அது கட்ட முடியாது இங்கேருந்து பரட்டி கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அந்த படத்தை வந்து கொண்டாட ஆரம்பித்தாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடையாது. இது மாதிரி வந்து கேபிஒய் பாலா மாதிரியான ஒரு நபர் வந்து முன்னின்று சொல்கிறதுக்கு ஆளும் கிடையாது. அந்த படம்லாம் ஒடிச்சு அது மாதிரி சமீபகால படங்கள் எவ்வளோ உண்டு. ஆனால் இவர் ஒரு பக்கம் வந்து என்னென்னா, இந்த படத்துக்கு ஒட்டுமொத்தமாக எதிர்வினை ஆற்றுபவர் சிவகார்த்திகேயன் மாதிரியான அவருடைய பேச்சு ஒரு பக்கம் இருக்குது. இல்லது இவர் வந்து இந்த அனுதாபத்தை தேடி இந்த படத்து மீது கவனத்தை கொண்டு வராரா என்னன்னே புரியல. வந்து ஏன்னா சினிமாவில் உண்மையிலே சொல்கிறேன், நான் விமர்சனம் பண்ணுறாரு, அவர் விமர்சனம் பண்ணுறாரு, ஒருத்தர் ஆகோன்றாரு, ஒருத்தர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாரு. இதில் இந்த விமர்சனத்தெல்லாம் தாண்டி மக்கள் முடிவு பண்ணுறாங்க பாருங்கள், அதுதாங்க வந்து நெதி. உண்மையிலே காந்தி கண்ணாடி மிகப்பெரிய இட்டு படம்னு வச்சுங்க. மூளை முடுக்கு இண்டு இடுக்கு சந்து பொந்தெல்லாம் அந்த படத்தை தாங்க பேசிகிட்டு இருப்பாங்க.